தமிழ்நாட்டின் மொத்த நிதி சுமை 13.18 லட்சம் கோடியாக உள்ளதாக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் 13.18 லட்சம் கோடியாக உள்ள தமிழக அரசின் மொத்த கடன் அளவில் 10 லட்சம் கோடி நேரடி கடன் என்றும், எஞ்சிய 3.18 லட்சம் கோடி ரூபாய் அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் கடன் தொகை என்றும் தெரிவித்தார். 60 ஆண்டுகளில் தமிழக அரசு வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி என்றும், கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் மற்றும் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் கூறினார். 60 ஆண்டுகளில் தமிழக அரசு வாங்கிய கடனை விட கடந்த திமுக ஆட்சியில் மட்டும் அதிக கடன் வாங்கப்பட்டுள்ளது என்றும், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1,29,934 ரூபாய் கடன் உள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் வருவாய் பற்றாக்குறை 2.25%லிருந்து 2.22% மோசமடைந்துள்ளது என்றும், தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு 46,538 கோடியாக இருந்த வருவாய் பற்றாக்குறை 2026ஆம் ஆண்டு 78,324 கோடியாக அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் வருவாய் பற்றாக்குறை வரம்பு மீறி அதிகரித்துள்ளது என்று கூறிய அமைச்சர் மரிய வில்சன், மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் மூலதன செலவினம் குறைந்துள்ளது என்றும் கூறினார். தமிழகத்தின் மொத்த வருவாய் வரவில் வட்டி செலவினம் 22.8% என்றும், தமிழகத்தில் மொத்த வருவாய் வரவில் தவிர்க்க முடியாத செலவு 64.4% உள்ளது என்றும் தெரிவித்தார். கடந்த திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கடன் அளவு 14.3% அதிகரித்துள்ளது என்று தெரிவித்த அவர், கடந்த திமுக ஆட்சியில் முதலீடுகளுக்கு மட்டுமல்லாமல் அன்றாட செலவுகளுக்கே கடன் பெறும் நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும், தமிழகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வருவாய் பற்றாக்குறை 2.2% உள்ளது என்றும், குஜராத், மராட்டியம், கர்நாடகாவை விட தமிழகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மிக குறைவாக உள்ளது என்றும், தமிழக அரசு வாங்கிய கடன்களுக்கான வட்டி மட்டும் ஆண்டுக்கு 67,000 கோடி ரூபாய் செலுத்தப்படுகிறது என்றும் வெள்ளை அறிக்கையில் அமைச்சர் மரிய வில்சன் கூறினார். தமிழ்நாட்டின் மொத்த நிதி சுமை 13.18 லட்சம் கோடியாக உள்ளதாக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் 13.18 லட்சம் கோடியாக உள்ள தமிழக அரசின் மொத்த கடன் அளவில் 10 லட்சம் கோடி நேரடி கடன் என்றும், எஞ்சிய 3.18 லட்சம் கோடி ரூபாய் அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் கடன் தொகை என்றும் தெரிவித்தார். 60 ஆண்டுகளில் தமிழக அரசு வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி என்றும், கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் மற்றும் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் கூறினார். 60 ஆண்டுகளில் தமிழக அரசு வாங்கிய கடனை விட கடந்த திமுக ஆட்சியில் மட்டும் அதிக கடன் வாங்கப்பட்டுள்ளது என்றும், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1,29,934 ரூபாய் கடன் உள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் வருவாய் பற்றாக்குறை 2.25%லிருந்து 2.22% மோசமடைந்துள்ளது என்றும், தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு 46,538 கோடியாக இருந்த வருவாய் பற்றாக்குறை 2026ஆம் ஆண்டு 78,324 கோடியாக அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் வருவாய் பற்றாக்குறை வரம்பு மீறி அதிகரித்துள்ளது என்று கூறிய அமைச்சர் மரிய வில்சன், மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் மூலதன செலவினம் குறைந்துள்ளது என்றும் கூறினார். தமிழகத்தின் மொத்த வருவாய் வரவில் வட்டி செலவினம் 22.8% என்றும், தமிழகத்தில் மொத்த வருவாய் வரவில் தவிர்க்க முடியாத செலவு 64.4% உள்ளது என்றும் தெரிவித்தார். கடந்த திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கடன் அளவு 14.3% அதிகரித்துள்ளது என்று தெரிவித்த அவர், கடந்த திமுக ஆட்சியில் முதலீடுகளுக்கு மட்டுமல்லாமல் அன்றாட செலவுகளுக்கே கடன் பெறும் நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும், தமிழகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வருவாய் பற்றாக்குறை 2.2% உள்ளது என்றும், குஜராத், மராட்டியம், கர்நாடகாவை விட தமிழகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மிக குறைவாக உள்ளது என்றும், தமிழக அரசு வாங்கிய கடன்களுக்கான வட்டி மட்டும் ஆண்டுக்கு 67,000 கோடி ரூபாய் செலுத்தப்படுகிறது என்றும் வெள்ளை அறிக்கையில் அமைச்சர் மரிய வில்சன் கூறினார்.